பாருங்க. அப்போ வரையில் எப்படி வந்தான்? எலும்பும் தோல்மா என்னம்மா பழைய உடுப்பை ஒத்துக்கிட்டு எப்படி வந்திருக்கிறான்? பார்க்கவே மூச்செல்லாம் கருத்து போயிட்டு, இந்த வெயிலுக்கு கருத்து போயிட்டு, பிள்ளைகள் வர இங்கேருந்து போகிற நேரம் நல்லா போவாங்க, வர்ற நேரம் இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வர்ற நேரம் நீங்கள் யாருன்னு கேட்குற அளவுக்கு என்ன செய்வாங்க? கருத்து அந்த மாதிரிக்கு இருக்காங்க. தகப்பன் பார்க்கிறான்னு என் மகன் போகிற நேரம் புஷ்டியாக போனான், போட்டு கையெல்லாம் கட்டி கண்ணாடியெல்லாம் போட்டு டடி அப்படின்ட்டு போகிறான். சரியா நினச்சிருப்பான் அப்பையுமே. போயிட்டு என்ன செய்யணும்? நீ வருவேன் அம்மாவும் இல்லையா? வாசிங்களா? கொழுத்த கண்டான் சொல்லுங்க. மனம் திரும்பினா உங்களுக்கு என்னது? கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷிப்போமா. என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். அந்த கால வேலையிலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ உலகத்தின் காரியங்களை நாம் போய் சிக்கி தவித்தாலும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறான்? நம்மை நோக்கி பார்த்து நம்மை உயிர்ப்பித்து மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த நிலையில் அல்ல, அடுத்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். கரங்களை தப்பி தேவனுக்கு கிடைக்கிறாங்க. அதனால நீங்க நினைக்க கூடாதுன்னு நம்ம போய் பாவம்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நம்மளை ஆண்டவரை உயர்த்துவார்னு நினைக்க கூடாதுன்னு. ஆமீன். அவன் இது நமக்கு எழுதி வச்சிருக்கிறான். நீங்க அதை செய்யக்கூடாது. அந்த தகப்பனை போல நமக்கு ஒரு தகப்பன் இருக்க முடியாது.